வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அன்பே வரம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். கோயிலின் முகப்பில் வழி பார்த்து காத்து கொண்டிருந்தார் சண்முக வடிவேலு. பட்டு வேட்டியும் அசல் தறி சில்க் சட்டையும் அவரின் பகட்டோடு சேர்ந்து பகுமானம் பேசிக்கொண்டிருந்தது. காத்திருந்த ஆண்களும் பெண்களும் சலிப்பு காட்டிக்கொண்டு நின்றார்கள். உச்சு கொட்டினால் எங்கே சண்முக வடிவேலு முகம் சுளிப்பாரோ என்றுதான் அவர்கள் பாதையை தின்று கொண்டு நின்றார்கள். இளம் வெயில் அங்கே மண்ணில் மல்லாந்து படுத்திருந்தது. மெல்லிய பூங்காற்று அவர்களின் நெஞ்சத்தை நீவி விட்டு கொண்டிருந்தது. கொத்து கொத்தாய் வந்து முகத்தில் மொத்திய காற்றை கண்கள் குறுக்கி கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஜனத்திட்டுக்கள். ஏமாமா, இன்னும் எம்பிட்டு நேரமாகும்? கை கடிகாரத்தை திருப்பி பார்த்து கொண்டார் சாரங்கன். வந்துருவாங்க மச்சான், பொறுத்துக்கங்க. இந்தாமா விசாலாச்சி, பொம்பளை ஆளுகளை கூட்டிட்டு போய் கோயிலுக்குள்ள உட்காத்தி வைங்க, நான் வந்ததும் கூப்பிடுறேன். தடித்த தேகத்தை தூக்கி கூட்டத்தின் முன்னாக சென்று அவர் கட்டளையிட பெண்கள் மெல்ல பட்டுப்புடவைகள் சரசரக்க உள்ளே அகன்றார்கள். சண்முகா, என்னது இது? நம்ம ஊர்ல என்ன மாப்பிள்ளையா இல்லாம போச்சு? யாரோ எவரோ ஒத்த புள்ளை பெத்து வச்சிருக்க, அதை கொண்டு போய் தள்ளி கொடுத்துட்டு என்னையா செய்வ? கேள்வி கேட்ட சித்தப்பாவை கொஞ்சம் வலியான விழிகளோடு பார்த்தார். விடுங்க சித்தப்பா, யாருக்கு எங்கேன்னு அந்த சுந்தர வரதராஜர் எழுதி வச்சிருக்காரோ அப்படித்தானே ஆகும். எங்கிருந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், விடுங்க. பேச்சை இடை வெட்டினார். பட்டாபி எல்லோருக்கும் காஃபியோடு வந்தான். கேத்தலில் இருந்த காஃபியை யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்களில் சரித்து தர வாங்கியவர்கள் இதமாய் தொண்டையில் சரித்து கொண்டார்கள். ஏண்டி, உங்க நாத்தனார் புருஷன் ஒண்ணு மத்தவரா என்ன காப்பி தர்றாரு? ஏன் எதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்தா ஆகாதாக்கும்? காதை கடித்த உறவுக்காரியை முறைத்தாள் இன்னொரு உறவுக்காரி. இதுதான் உறவு நிலைகளின் சலசலப்பே. இந்த மினுக்குகள் இல்லாவிட்டால் எந்த விசேஷமும் களை கட்டாது. காத்திருத்தலின் நேரத்தை நீடிக்க வைக்காமல் கோயில் எல்லையில் வாகனங்கள் வந்து வரிசை கட்ட தொடங்கியது. 2 குவாலிஸ்களும் ஒரு மினி வேனும் வந்து நின்றது. பரபரப்பு கூட. எல்லோரும் வண்டியை நோக்கி நகர ஆலயத்தை சுற்றி இருந்த கிரானைட் சுவரை ஒட்டி நின்றவர்கள் மெல்ல நகர்ந்து வந்தார்கள். ஆணும் பெண்ணுமாய் பலர் மெல்ல மெல்ல உதிர இறுதியில் அவன் உதிர்ந்தான். அவனின் முகமும் கம்பீரமும் அழகும் அங்கே அத்தனை பேரையும் வசீகரிக்க அவன் பேரும் வசீகரன் என்றே இருந்தது. இளம் மருத்துவர். துறைக்கு வேண்டிய கம்பீரம் துளி கூட குறையாமல் மின்னாமல் மிழுங்காமல் இருந்தது. ஆத்தாடி, இதுதான் மாப்பிள்ளையா? எம்பிட்டு ஒசரம், எம்பிட்டு அழகு! மோவாயை கையில் தாங்கியது பெண்கள் கூட்டம். வரவேற்புகள் அங்கே வரிசங்கமாய் ஒலிக்க எல்லோரும் இவர்களை தொடர்ந்து கோயிலுக்குள் நுழைந்தார்கள். சுந்தர வரதராஜ பெருமாளையும் ஆனந்தவல்லி தாயாரையும் சேவித்து முடிய ஓரமாய் நின்று கைகளை கட்டிக்கொண்டு இறுகிய முகமாய் நின்றான் வசீகரன். கண்களை அழகாய் அலங்கரித்திருந்தது பிளெயின் கிளாஸ். சண்முக வடிவேலு கரங்களை பிணைத்து கொண்டு வெகு நேரம் மட்டுக்கும் சந்நிதியில் நின்றார். நல்ல நேரம் தப்பு போகுது சண்முகா, கிளம்பலாமா? பக்கத்தில் வந்து கேட்டார் மகாதேவன். மெல்ல கண் திறந்தார். இமை பிரித்த சண்முகத்தின் கண்களுக்குள் அடை காத்திருந்த கண்ணீருக்கு காரணம் மகாதேவனுக்கு தெரிந்தே இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் புன்னகை விதைத்தார் இதழ்களில். போகலாம் மகாதேவா, மாப்பிள்ளைய சாமி கும்பிடாம நிக்கிறாரு, நம்பிக்கை இல்லையா என்றார் சின்ன கவலையுடன். அப்படியெல்லாம் இல்ல, ஏன்னு தெரியல, பார்த்துக்கலாம். நண்பனின் தோளில் தட்டி கூட்டிக் கொண்டு நடக்க குழு குழுவாய் குழுமி இருந்தவர்களும் இவர்கள் பின்னோடு நடந்தார்கள். வேன்களையும் கார்களையும் சமீபித்து ஏறிக்கொள்ள வாகனங்கள் தாளாட்ட தொடங்கி இருந்தது.
காதம்பரி திரும்பி மகன் முகத்தை பார்த்தார். கம்பீரத்தை மீறிய கவலை அதில் தோய்ந்திருந்தது. அவராலே தாங்க முடியாத போது அவனால் எப்படி முடியும்? முதுகு மூடியிருந்த முந்தானையை எடுத்து கண்ணின் ஈரத்தை கரை மீறாமல் ஒற்றிக் கொண்டார். மகள்கள் இருவரும் பக்கவாட்டில் அமர்ந்து ஊரின் அழகில் ஊறிக்கொண்டு வந்தார்கள். கொஞ்சம் கரடு முரடான பயணம்தான். எண்ணி 13வது நிமிஷம் வாகனங்கள் அந்த கம்பீரமான பங்களாவின் முன் அடிபணிந்து நின்றன. உள்ளிருந்து வந்தவர்களும் இங்கிருந்து இறங்கியவர்களும் ஆனந்த அழைப்பு வைத்து இவர்களை வீட்டுக்குள் அள்ளிக்கொண்டு போனார்கள். பெரிய வாசல், நீல மலர்கள் பூத்திருந்த டிசம்பர் செடிகள், வாசலில் முறையான பச்சரிசி மாக்கோலம், இருபுறமும் மாட விளக்கு, மதில் சுவரில் மடங்கி தலை கீழாய் தொங்கிய நியான் விளக்குகள். அழகாய்த்தான் இருந்தது அந்த அமைதியான ஆர்ப்பாட்டம். மெல்லிய மொசை தூவிய தரைகள், ஆனால் சுத்த பத்தமாயிருந்தது. கூடத்தில் கொட்டி கிடந்தது வெளிச்சமும் காற்றும். ஆண்கள் பிளாஸ்டிக்கில் புதைய, பெண்கள் ஜமுக்காலத்தில் உயரமானார்கள். உயரமான வேலைப்பாடான மர நாற்காலியில் வசீகரன் அமர்ந்தான். ராஜ உடை தரித்திருந்தால் பல்லவ தேசத்து இளவல் மாதிரித்தான் இருந்திருப்பான். உள்ளிருந்து 1-2 இளம் பெண் தலைகள் எட்டி பார்த்தது. யார் ஆரம்பிப்பது என்ற உலக மகா கேள்வி வந்து உட்கார்ந்து கொள்ள பொதுமையாயிருந்த மகாதேவன் தான் புன் சிரித்து தொடங்கி வைத்தார். சண்முகா, முறப்படி பேசுனதுதான், ஆனாலும் சபையில பேசுறது தானே நமக்கும் சாஸ்திரம். எல்லாம் நல்லபடி நடக்கணும்னு தான் முதல்ல கொலை வழக்கப்படி வரதராஜ பெருமாள் கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தாச்சு. இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அது என்னுடைய அக்கா காதம்பரி. மாமா தவறிட்டாரு. பசங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே. நாங்க பேசி முடிக்க வந்திருக்கிறது அவருடைய பையன் வசீகரனுக்கு. சென்னையில ஒரு தனியார் மருத்துவமனையில நியூராலஜிஸ்டா இருக்காரு. சொல்லும் போதே கம்பீரம் துளிர்த்தது அந்த குரலில். வசீகரன் தான் கண்களை இறுக மூடிக்கொண்டான். இது ரெண்டும் என் அக்காவுடைய பெண்ணுங்க, பிரியா, நிர்மலா. ஒரு பொண்ணு சாஃப்ட்வேர்ல இருக்கு, இன்னொன்னு இப்பதான் படிச்சிட்டு இருக்குது. கல்வி கம்பீரம்தான். அதை பறைசாற்றி கொள்ளும் போது மனசுக்குள் எழுந்து நிற்கும் பெருமை மட்டில்லாதது. அவர் முடித்து கொள்ள இப்போது பெண் வீட்டின் சார்பாக உறவுக்காரர் ஒருத்தர் படலத்தை ஆரம்பித்தார்கள். சண்முக வடிவேலு தெரியாதவங்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கவே மாட்டாங்க. சொந்தமா 4 பவர்லூம் இருக்குது. காஞ்சிபுரத்துல அசல் தரிப்பட்டு வேணும்னா இவரை விட்டா இன்னைய தேதிக்கு ஆள் இல்ல. ஏகப்பட்ட ஏக்கரா நிலங்கள், அதுல கணக்கு அவருக்கே தெரியாது. பருத்தியும் எள்ளும் கரும்பும் வாரி கொடுக்குது காசை. முதல் மடை வெள்ளாமை, கிணறும் பம்பும் போட்டு ஊருக்கே போகமா தண்ணி விடுறாரு. தானம் செய்யறதுல மட்டும் நிதானம் காட்டாதவர் என் மச்சான். எங்களுக்கு வருத்தம்தான். அவர் உம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா ராணிப்பேட்டையிலையும் திருவண்ணாமலையிலையும் இருக்கிற அம்புட்டு மாப்பிள்ளைகளையும் ரகவாரியா கொண்டு வந்து நிறுத்தி இருப்போம். ஏன்னு தெரியல, அவர் சென்னையில கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. அது சரி, இன்னாருக்கு இன்னார்னு ஆண்டவன் எழுதி வச்சது தானே நடக்கும். அந்த புறம் அறிமுகப்படலம் இன்னும் ஆர்ப்பாட்டமாயிருந்தது. ஒருவர் சரஸ்வதியின் ஆசிர்வாதத்தை பேசினால் இன்னொருவர் லக்ஷ்மி கடாஷத்தை சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். பெருமைகள் நிறைவு பெற்ற கணம் உறவு பெண்கள் புடை சூழ பெண்ணை அழைத்து வந்தார்கள். எல்லோருடைய கண்களும் ஆவலை துப்ப அந்த நொடி ஆவலிக்க வேண்டிய வசீகரன் மட்டும் கண்கள் இடுங்க எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். உன் பேர் என்னம்மா? காதம்பரி மென்மையாக கேட்டார். மகதி. வீணை மீட்டியது ஒரு மாத்திரை பொழுதுகளில். மகதி மகதி மெல்ல மீட்டியது காதம்பரியின் உதடுகள். நல்லா இருக்குமா பேரு? வாஞ்சையாய் தலை தடவினார். அப்பாக்கு இசையில ரொம்ப ஆர்வம், அதான் ராகத்தோட பேர் வச்சிருக்காங்க. மெல்லிய குரலில் சொன்னாள். தங்கைகள் இருவரும் அவள் அழகில் தரம் பிரிக்க தொடங்கி இருந்தார்கள். கிராமத்து அழகு, உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு ஒப்பாக இருந்தாள். திருத்தம் என்றால் அத்தனை திருத்தம் முகத்தில். அந்த பட்டணத்து பட்டாம்பூச்சிகளுக்கு இந்த பசு மஞ்சள் மீது சின்ன பொறாமை எட்டி பார்த்தாலும்
படிப்பிலும் நாகரீகத்திலும் தங்களை நெருங்க முடியாது என்ற கர்வமும் கூடவே பிறந்தது. சம்பிரதாய பேச்சுக்கள் நடந்தேறிக் கொண்டிருந்தது. வசீகரனின் மனம் முன்னை விட வெறிச்சோடி கிடந்தது. முதன்முறையாய் பெண்ணை நிமிர்ந்து பார்க்கும் ஆசை கூட மனசில் துளிர்க்கவே இல்லை. என்ன மாப்பிள்ளை, நீங்க சிவில் இன்ஜினியரா? சோவத்தை வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. பொண்ணை பாருங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? அருகில் வந்து காதை கடித்தார் மகாதேவன். நிமிர்ந்து பார்த்தான். மனசில் நிறைவெல்லாம் இல்லை. ஏற்கனவே அதில் இன்னொருத்தி இருந்ததால். நான் பொண்ணு கூட தனியா பேசணுமாமா என்றான் அதே மென்மையான குரலில். அவர் துணுக்குற்று போனார். எதுக்கு? இது கிராமம், இங்க அதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் பேசணுமாமா, என்னால பேசாம முடிவு சொல்ல முடியாது. நீங்களா கேக்குறீங்களா இல்ல நானே கேட்கவா? அவன் உறுதியும் இறுதியுமான குரலில் கேட்க அவர் ஒரு கோப பார்வையை அவன் மீது வீசிவிட்டு செருமிக் கொண்டு நின்றார். சண்முகா, மாப்பிள்ளை பொண்ணு கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. மகாதேவனின் விண்ணப்பம் தயக்கமாய் ஒப்புக்கொள்ளப்பட கொல்லையில் இருந்த மாமரத்தின் பக்கம் மகதி உறவுக்கார குழந்தையோடு சென்று நின்றாள். வாழை இலையை கைகளால் கிள்ளி கிள்ளி கிழித்து கொண்டு நின்றாள். சூரியனும் அவளைப் போலவே வெட்க நிறம் பூத்திருக்க சிவந்து போய் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தான். என்ன பேசணும் என்றாள் மெல்லிய குரலில். நிமிர்ந்து பார்த்தான். குறைந்த வெளிச்சத்தில் மனசு நிறைந்து இருந்தாள். இடை தாண்டிய கூந்தல் ஒன்று போதும் அவனை காலத்துக்கும் கட்டி வைக்க என்று கட்டியும் சொன்னது காதல் மரபு. என் பேர் வசீகரன். சொன்னாங்க. நியூராலஜிஸ்டா இருக்க. ஓ, எனக்கு இன்னும் சாதிக்கணும். என்னுடைய துறையில பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அம்மா தான் எல்லாமே. என்னை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வர பெரும் பாடுபட்டு இருக்காங்க. அவங்கள மீற முடியல. அவனுடைய வார்த்தைகளை சலனம் இல்லாமல் கேட்டுக்கொண்டு நின்றாள். என் மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கா, ரொம்ப நாளா. அது என் வீட்டுக்கும் தெரியும். இப்போ இந்த திடீர் கல்யாணம் எதுக்கு ஏற்பாடு செய்றாங்கன்னு எனக்கே புரியல. ஒரு நண்பனா நினைச்சு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன பிடிக்கலைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அங்கே இருந்த கொய்யா மரத்தை பார்த்தே பேசிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திராமல் விருட்டென உள்ளே போனான். மேக காத்தாடிக்குள் முகம் மூடிக்கொண்டிருந்தது நிலா குழந்தை. மாடியில் அமர்ந்து வானத்தை விரக்கிக் கொண்டு இருந்தான் வசீகரன். குழப்பரேகை முகத்தில் குடிகொண்டிருந்தது. அசோக் நகர் ஷீரடி அபார்ட்மெண்ட் வளாகத்தில் நின்ற கார்கள். அங்கே இருப்பவர்கள் ஓரளவு அசதி இல்லாத வசதியானவர்கள் என்று சொல்லாமல் சொன்னது. அந்த நரம்பியல் நிபுணனின் நரம்பெல்லாம் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருக்க இரத்தத்தின் வெள்ளை சிகப்பு அணுக்கள் அத்தனையும் அவள் பேரை மட்டுமே மடங்கி கொண்டிருந்தது. ஸ்வாதி, ஸ்வாதி, ஸ்வாதி. பொண்ணு பேரு ஸ்வாதி, சுவாதி நட்சத்திரம். மருமகன் பேரு வசீகரன், பரணி நட்சத்திரம். சேர்த்தே அர்ச்சனை பண்ணுங்க. இடையில் துண்டை கட்டி கொண்டு இன்பம் பூக்க சேர்த்து சொன்ன மாமாதான். மருமகன்னு பேருக்கு சொல்லிட்டே இருந்தா போதுமா? கையை பிடிச்சு உயர்த்தி இந்த ஊருக்கே சொல்ல வேண்டாமா என்று பூரித்த மாமாதான். மூத்த பொண்ண வெளியில கொடுத்திருக்க. கடைசி பொண்ணை கட்டிக்கவே பிறந்து வளர்ந்திருக்கான் எங்க வசீகரன், என் மாப்பிள்ளை என்று கம்பீரமாய் சொன்ன மாமாதான். வசி, என்னையா வச்சிருக்க நீ? என் பொண்ணு MS படிக்க போறா. அவளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? டாக்டர்னா எல்லா டாக்டரும் ஒன்னா? இல்ல கேக்குற ஒன்னா? ஏதோ சொன்ன அந்த காலத்துல, அதுக்கு நான் உன்னை அப்படியே ஏத்துக்கணுமா என்ன என்று கேட்டதும் அவரேதான். கண்கள் உடைப்பெடுத்தது. எழுந்து அமர்ந்து கொண்டான். இவனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த நிலா மீண்டும் வெட்கமாய் முகில் முந்தானையில் முகம் மூடிக்கொண்டது. வசி, அம்மா குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். மூச்சிறைக்க மாடிக்கு வந்து கொண்டிருந்தார். அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தான். மணி 11 ஆகுது வசி, நீ இன்னும் கீழே படுக்க வரல. அதான் வந்த. மனச போட்டு குழப்பிட்டு இருக்கையா? அம்மா மெல்ல தலை கோதினாள். அவன் கண்களின் பளபளப்பு நிலா வெளிச்சத்தில் முழுசாய் தெரிந்தது. காதம்பரியின் மூச்சு குழலும் நீண்ட பெருமூச்சை தந்து ஓய அவன் பதில் பேசாமல் அமர்ந்திருந்தான். நம்ம கையில என்னையா இருக்கு?
என்னதான் நாம யோசிச்சது நடந்திருக்கு. மனச விட்டுறாத. என்கிட்ட என்னம்மா குறை? திடீர்னு மாமா ஏன் என்ன வேண்டாம்னு சொன்னாரு? கேட்கும் போதே அவன் குரல் விண்டு போய் ஒலித்தது. அந்த கேள்விக்கு எங்கிட்டையும் பதில் இல்ல வசி. ஆனா எல்லாமே நல்லதுக்குத்தான் நடக்கும். எது நல்லதுமா? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒருத்திய காட்டி இவளைத்தான் நீ கட்டிக்க போறேன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு கடைசியில உனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதா? என்னால தாங்க முடியலம்மா. சட்டுன்னு மாத்திட்டு உதறி எறிய இது உடுப்பு இல்லம்மா, மனசு. வசி, மகாதேவன் ஜாதகத்தை நம்புறான் போலையா? அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சட்டுன்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போறவனா இருந்தா அவனே உனக்கு இந்த இடத்த பார்த்து முடிப்பானா? உன்கிட்ட அவன் எதிர்பார்க்கிற பெரும் வசதி இல்லைங்கிறது மட்டும் காரணமா இருக்க முடியாதியா? யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆனா எனக்கு அந்த மகதிய ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்து விளக்கு மாதிரி இருக்கா. அம்மா பேசிக்கொண்டே இருக்க விருட்டென எழுந்து நின்றான். விண்ணை முட்டி விடுவான் போல் உயரம். பிடிச்சிருந்தா நீங்க கட்டிக்கங்க. நான் தெளிவா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட. காலையில தகவல் வரும். அவன் தடதடவென காலடிகள் அதிர கீழே இறங்க காதம்பரி கவலை பூசி அமர்ந்திருந்தாள். ஆனால் காலையில் முதல் செய்தியாய் பெண் வீட்டாரின் சம்மதம் வந்து சேர்ந்தது. காதம்பரியின் கணவர் ஆனந்தன் ரயில்வேயில் வேலையில் இருந்தவர். வடக்கே பணியில் இருந்தார். வரிசையாய் ஆணும் பெண்ணுமாய் 3 பிள்ளைகள். கடைசி குழந்தை நிர்மலாவிற்கு 4 வயதாக இருக்கும்போது பணியில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் அவர் தவறி போக குழந்தை குட்டிகளுடன் தம்பி வீட்டிற்கே அடைக்கலமாக வந்து சேர்ந்தார். தம்பி மனைவி வத்சலாவும் நல்ல மாதிரிதான். நாத்தனார் குடும்பத்தை ஆதரிக்க தவறவில்லை. காதம்பரியின் கணவன் இறந்த வகையில் கிடைத்த இழப்பீடும் மாதாந்திர பென்ஷனும் குடும்பத்தை நகர்த்த போதுமானதாயிருந்தது. மகாதேவன் சென்னையில் தறி பட்டுகள் விற்பனை செய்யும் ஹோல்சேல் கடை வைத்திருந்தார். அப்போது சிறிய அளவில். சூரத், பனாரஸ், காஞ்சிபுரம் என்று எல்லா இடத்திற்கும் நேரடியாய் சென்று அசல் பட்டுக்களை தருவித்து கொண்டு பெரும் பேரீட்டி இருந்தார். அவருக்கு 2 மகள்கள். மூத்தது சவிதா, இளையவள் சுவாதி. ஜாதகத்தில் பெரும் நம்பிக்கை கொண்டவரான மகாதேவன் அப்போதே அழகிலும் தேஜஸிலும் வசீகரித்த வசீகரனை கவனிக்க தவறவில்லை. அவனுடைய எல்லா பொருத்தங்களும் சுவாதியோடு பொருந்தி போனதால் அந்த வயசிலே அவர்களுக்குள் அவர்கள் அறியும் முன்னே காதல் வளர்த்தார். சொல்லி சொல்லி வளர்த்ததாலோ என்னவோ மனம் சொல்லிக் கொள்ளாமல் அவர்களை பிணைத்து வைத்தது. அவனுடைய அத்தனை வளர்ச்சியிலும் அவர் மட்டுமே பின்னாக நின்றார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவனை டாக்டராக உயர்த்தி பார்த்தது அவர்தான். அவனிடம் அபார திறமை இருந்தாலும் அதை வளர்த்துவிட அவர் பெரும் பங்காற்றினார் என்பதை மறுக்கத்தான் முடியாது. MBBS MD என்ற நிலைக்கு அவனை அவர் போட்டு தந்த அடித்தளம்தான் இத்தனை உறுதியான இடத்தை அடைய காரணமாக இருந்தது. ஆனால் அவரே பதியம் போட்டு வளர்த்த தோட்டத்தை அவரே பெய்த்து வீசிவிட்டு அகங்கார ஆட்டம் ஆடிவிட்டு நல்ல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார். நினைக்கையில் மனசு விதும்பியது. நன்றி என்ற ஒரு வார்த்தை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருந்தால் இந்நேரம் வசீகரனின் ஆட்டமே வேறாக இருந்திருக்கும். ஆனால் காலத்தில் செய்த உதவி சிறிதல்ல, ரொம்ப ரொம்ப பெரிது. அதை எப்படி சுயநலமாய் தூக்கி எறிய முடியும்? 4 உயிர்களை பாதுகாத்து தந்தவர், அடைக்கலமும் பாதுகாப்பும் தந்தவர் தம்பியே. ஆனாலும் இன்று எத்தனை பேரிடம் இதை எதிர்பார்க்க முடியும்? இவனை மருத்துவராக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, இவனுக்கு சமமாய் மகளும் மருத்துவராக நிற்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உறுதி அத்தனையும் மறக்க முடியுமா? எல்லாம் அவரே தீட்டிய கோலம். இன்று அவரே அழித்து கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். காலை சிற்றுண்டிக்காக டேபிளில் அமர்ந்திருந்தான். காலிங் பெல் கூச்சலிட்டது. வந்திருப்பது யார் என்று யூகித்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் காதம்பரி சென்று தாழ் விளக்கினார். யூகித்தபடியே மகாதேவனே தான். இந்நேரத்துல வந்திருக்கானே, அதுவும் வசி இருக்கிற சமயத்துல. மனசு சங்கடப்பட்டு கொண்டாலும் முகத்தில் புன்னகை பூத்தபடி தம்பியை உள்ளே அழைத்தாள்.
நிமிர்ந்து பார்த்த வசீகரன் வாவென்று அழைக்க மனமில்லாமல் வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான். கைகள் இட்லியை விளாவிக் கொண்டிருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல என்பது போல மகாதேவன் சோஃபாவில் வந்து சட்டமாய் உட்கார்ந்து கொண்டார். மருமகனை அடிக்கண்ணால் வருடிக்கொண்டே, என்னக்கா டிபன் இன்னைக்கு என்றார். இட்லியும் பொங்கலும் மகா. மாப்பிள்ளைக்கு பொங்கல் பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு போட்ட? உனக்கு கூரே இல்லக்கா. அவர் பேச பேச வசீகரனின் முகம் இறுகி இரும்பாகிக் கொண்டிருந்தது. காதம்பரியின் முகத்தில் தர்ம சங்கடம் வழிந்து கொண்டிருந்தது. இப்படி முட்டி மோதிக்கொண்டிருந்தால் உறவு யுத்தம் எந்த நிமிஷம் வெடித்து சிதறப் போகிறதோ என்று அவளுக்கு கவலையாக இருந்தது. என்ன மகா இந்நேரத்துல? பேச்சை திசை திருப்பினாள். ஏங்கா நான் வரக்கூடாதா? வாழைப்பழத்தை உரித்து உள்ளே தள்ளிக்கொண்டே கேட்டார். காதம்பரி தர்ம சங்கடமாக மகனை பார்க்க அவன் இட்லியை அளந்து கொண்டே அமர்ந்திருந்தான். பிரியா வேலைக்கு போயாச்சா? உள்ளே எட்டி பார்த்தார். இல்ல, குளிச்சிட்டு இருக்கா. நிர்மலா காலேஜ்ல ஏதோ செமினார் இருக்குன்னு சீக்கிரம் கிளம்பிட்டா. அப்ப நீயே போய் சக்கரை எடுத்துட்டு வாக்கா அவர் சொல்ல, அக்கா திரு திருவென விழிக்க அவர் கண்கள் 1000 வாட்ஸ் விளக்கு போட்டு கொண்டிருந்தது. அக்கா, பொண்ணு வீட்டுல இருந்து சம்மதம் வந்தாச்சு. அதுவும் இன்னும் 15 நாள்ல கல்யாணம் வைக்க சொல்லி தகவல் வந்திருக்கு. அவர் குரலில் வழிந்த உற்சாகத்தை ரசிக்க மாட்டாமல் காதம்பரி தலை குனிய ஒரு பெயரறியா பறவை அவன் கையை விட்டு மறைந்தது போல் இருந்தது. கண்களை மூடி மிடறு விழுங்கினான். கரை ஏறாத காதல் அவனுக்குள் கரைந்து உரு தெரியாமல் மறைந்து கொண்டிருந்தது. சாப்பிடாமல் எழுந்து நின்றான். காதம்பரியின் மனசு தவித்தது. குளம் கட்டிய கண்களோடு மகனை ஏறிட்டார். தட்டினால் எந்த நிமிஷமும் உடைந்து உருக்குலைய காத்திருந்தது அவனுடைய ஆற்றாமை. அதை ஆற்றிக் கொள்ளட்டும் என்று அந்த தாய் அமைதி உற்றிருந்தாள். மௌனமாய் அறைக்குள் திரும்பி போனான். அவனை பார்த்து கொண்டேதான் அமர்ந்திருந்தார் மகாதேவன். மனசு லேசாக இடறினாலும் மனம் எடுத்த முடிவில் பின் வாங்குவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தது. மகாதேவா, எனக்கு மனசு ஆறவே இல்லை. அதுங்க மனசுல சொல்லி சொல்லி ஆசைய வளர்த்துட்டு இப்ப வேரோடு பிச்சு வீசுறது சரியாவே இல்லை. அக்கா, நான் உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னா செய்வேன்னு நீ நம்பினா அமைதியா இரு. நீ வேணா ஜாதகத்தை நம்பாம போகலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தோசை ஜாதகம். முதல் பொண்டாட்டி தங்க மாட்டா. என் பொண்ணை கொடுத்து என்னை ரிஸ்க் எடுக்க சொல்றியாக்கா என்றார் வெடுக்கென்று. அப்படின்னா அந்த பொண்ணும் பாவந்தானே. இதுக்கு பரிகாரம் தேடாம அதோட வாழ்க்கையில விளையாட கூடாதில்ல. அப்படி இல்லக்கா, அதுக்கும் தோஷம் இருக்கு. நான் நம்ம செய்யாறு ஜோசியர்கிட்ட பேசிட்டேன். அவர் பார்த்து எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் அக்கறை இருக்கு எல்லார் மேலையும் அவர் முடித்து கொண்டார். ஆனாலும் அவரை நோக்கி கேள்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால் ஆளுக்கு தகுந்தபடி பேசி அத்தனையையும் அடக்கி வைத்து ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். கண்களை மூடி கேபினில் சுழல் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் சுவாதி. கைகளை கட்டிக்கொண்டு கவனத்தை வேறெங்கோ விதைத்துவிட்டு இமைகளுக்கு மூடி போட்டிருந்தாள். சுவாதி, பக்கத்தில் குரல் கேட்டு இமைக்கதவை திறந்து பார்த்தாள். ரெஜினா நின்றிருந்தாள். சுவாதியின் முகவாட்டம் அவளை என்னவோ செய்தது. என்னாச்சு சுவாதி? வர வர அந்த குறும்பும் சந்தோஷமும் முகத்துல காணோம். என்னவாம்? அவள் எதிரில் இருந்த டேபிளில் ஒற்றை காலை கீழே போட்டு ஒற்றை காலை தரையில் ஊன்றி அமர்ந்து கொண்டு மெல்ல அவள் தலையில் செல்லமாய் தட்ட சுவாதி ஸ்நேகமாய் சிரித்தாள். நத்திங் ரெஜி, இன்னைக்கு உனக்கு எந்த டாக்டர் கூட டியூட்டி போட்டிருக்காங்க? எனக்கு டாக்டர் மேத்யூஸ் கூட என்றாள் அழகான அலுப்போடு. சுவா, என்ன பிரச்சனை? என்கிட்ட ஷேர் பண்ண கூடாதா? தோழி அழுத்தமாய் தோளில் கைகளை படரவிட மெல்லிய புன்னகையை பரிசாய் தந்தாள். வசீகரனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு என்றாள் அழுத்தமான உணர்வோடு. ரெஜினா அதிர்ச்சி வாங்கி நின்றாள். அப்படின்னா என்ன சொல்ல வர? புரியல. அவன் உன் அத்தை பையன் தானே? 2 பேருக்குள்ள ஒரு விதமான அரேஞ்ச்டு லவ் இருந்தது தானே? என்னாச்சு இப்போ? ரெஜினா கேட்க சுவாதி அழகாய் தோள்களை குலுக்கி சிரித்தாள். கேள்விகள் நிறையவே இருக்கு, ஆனா பதில்தான் இல்ல.
தத்த பழகும் முன்னே தாவி பறக்கிற பறவை மாதிரி வசீகரனுக்கு 2 வருஷம் பிராக்டிஸ் செய்யறதுக்குள்ள பெரிய சர்ஜன் ஆகணும், பெரிய கிளினிக் வைக்கணும், இப்படி ஆசைகள் அதை விட பெருசா வளர்ந்துருச்சு. அதான் அதுக்கெல்லாம் ஈடா ஒரு இடத்த பிடிச்சிட்டார். ஓ மை காட், நீ ஏன் விட்ட? விடாம என்ன செய்ய ரஜு? இது ஒரு விதமான அரேஞ்ச்டு லவ். சின்ன வயசுல இருந்து மனசுக்குள்ள பூ பூத்த ஞாபகங்கள். எந்த நிமிஷம் அது பொய்யா மாறுச்சோ அப்பவே நான் சகலத்தையும் இழந்துட்டேன். எனக்கு சண்டை போட்டு நில நிறுத்திக்கிறதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா தெரியல. அழுகையை மென்றபடி சொன்னாள். ரெஜினாவுக்கு அவள் வலியின் வீச்சு புரிந்தது. அவள் நன்றாகவே அறிவாள். இருவருக்கும் நடுவில் நிலவிய நேர்த்தியும் கண்ணியமுமான அன்பை. இருவரும் இதுவரைக்கும் காதலை சொல்லிக் கொண்டதாய் நினைவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. அலையின் முகத்தில் கடலின் முகவரி எதற்கு? அவன் ஆனவள், அவள் என்ற போது அவளுக்கும் அவனுக்கும் இடையில் என்ன இருக்கிறது சொல்லிக் கொண்டு திரிய? பெரிதாய் வெளியில் சுற்ற மாட்டார்கள். பெரும்பாலும் பேசு பொருள் கூட மருத்துவமாகத்தான் இருக்கும். தனிமையை பற்றி பிறருக்கு பெருசாய் பிரகடனப்படுத்தி கொண்டதில்லை. அது ஒரு கம்பிப்பத காதல். விரல்களுக்கு நடுவே பிசுக்காய் மெல்லிய இனிப்பு இழையாய் இருக்குமே, அது போன்ற ஒரு ருசியான அன்பு. அது இன்று முருகி போய் கிடந்தது. அப்பா என்ன சொல்றாரு ஸ்வாதி? என்ன சொல்வாரு? என்னைக்கு அக்கா மகனை விட்டு கொடுத்திருக்காரு, இன்னைக்கு விட்டு கொடுக்க அவனை காப்பாத்த ஜாதகம் பொருந்தலேன்னு சப்ப கட்டு கட்டுறாரு. விரல் நகத்தை ஆராய்ந்தாள். சிரிக்கிறதா அழறதா? டாக்டர்கள் கல்யாணம் பண்ணிக்க ஜாதகம் பொருந்தலைன்னு சொன்னா மூட நம்பிக்கையா இல்ல? டாக்டர்கள் கல்யாணங்களிலும் மந்திரங்கள் தான் ரஜி சொல்றாங்க, மருந்து மாத்திர பேர் இல்ல. அப்பாக்கு ஜாதகத்து மேல இருக்கிற பற்று வசீகரனுக்கு பணத்து மேல இருக்கு. அது தெரிஞ்ச என்னாலேயே ஜீரணிச்சுக்க முடியல. சுவா, என்ன இது? பொண்ணுகிட்ட ஸ்டேட்டஸ் கிடையாது, படிப்பில்ல, பெரிய நாகரிகம் இல்ல. ஆனா சொத்து குவிஞ்சு கிடக்கு. அதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. வார்த்தைகள் முடித்த போது அழுகை முட்ட மிக சரியாக அறை கதவு திறந்து கொள்ள அனுமதி கேட்டது. டாக்டர் மேத்யூஸ் இருவரும் எழுந்து நின்று வணக்கம் வைத்தார்கள். இருக்கையில் வந்து அமர்ந்தவர் இருவரையும் மாறி மாறி பார்த்தார். டியூட்டி இல்லையா டாக்டர் ரெஜினா? அவளை வெளியே போக சொல்கிறார் என்று சொல்லாமல் புரிந்தது. ரெஜினா நகர டாக்டர் இவளை பார்வையாலேயே ஊசி போட்டார். ஆர் யூ ஓகே மிஸ் ஸ்வாதி? எஸ் டாக்டர் என்றாள் அழுத்தமாக. மணிப்பால் போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எம்எஸ் பண்ணணும் தானே? அவர் கேட்டபோது ஒரு சின்ன விரைப்பு முகத்தில் வந்தது. எட்ட முடியாத உயரத்திற்கு போக வேண்டும். இவளை இழந்ததை எண்ணி எண்ணி அவன் வருந்த வேண்டும். 1000 கோடிகள் தராத கம்பீரத்தை இவளின் ஆதர்ச கல்வியில் அடைந்து காட்டி இவளை இழந்ததற்காக அவனை கதற வைக்க வேண்டும். மனசு ஆங்காரமாய் ஓங்காரமிட்டது. ஷியூர் டாக்டர், நான் அப்ளை பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நெஞ்சை நிமிர்த்தி அவள் சொல்ல அவர் நாசுக்காய் கைகளை நீட்டி பற்றி குலுக்கினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வாதி. ரொம்ப திறமையான டாக்டர்மா நீங்க பெரிய இடத்துக்கு போனா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அவர் முடித்து கொள்ள அறையை விட்டு வெளியில் வந்தாள். வசீகரா, என் நெஞ்சு நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். காரிடாரில் காத்திருந்த ஏதோ ஒரு நோயாளியின் அலைபேசி ரிங் டோனில் பாம்பே ஜெயஸ்ரீ குழைந்து பாடிக்கொண்டிருக்க சட்டென்று இரும்பு நாற்காலியை பிடித்து தன்னை சமன் செய்து கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். தாண்டி வர முடியுமா, இல்லை மீண்டு வர முடியுமா? கேள்வி வந்து கொக்கி போட்டு நின்றது. குழப்பமே இறுதியில் வென்றது. விளக்கை போட்டு அறையை வெளிச்சமாக்க விருப்பம் இல்லாமல் அறையில் முழங்காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள் ஸ்வாதி. குழந்தையை இடுப்பில் இடுக்கி கொண்டு வந்த சபிதா தங்கையை பார்த்து அனிச்சையாய் கண்கள் பொங்கினாள். சுவா, என்னதிது? விளக்கு அணைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க? அறையில் விளக்குகளை ஒளிர விட்டாள். எல்லாம் தான் அணைஞ்சு போச்சு சவி, என் கனவு போலவே. அவள் வார்த்தைகளில் வருத்தப்பட்டு கொண்டிருக்க மகாதேவன் அருகில் வந்து மகளின் தலை கோதினார். மெல்ல அவர் மடி கவிழ்ந்து விசும்ப சூழல் நெகிழ்ந்து போனது. அம்மாடி, நீ இப்படி கலங்கி நின்னா எனக்கு மனசு தாங்காது. அவன் யாரு? நான் போட்ட காசுல படிச்சு டாக்டர் ஆனவன்.
அவன்கிட்ட போய் அவனை விட தகுதியான என் மகளை கட்டிக்கன்னு நான் கையேந்தி நிக்க முடியுமா? பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணுமாம், கோடி கோடியா பணம் வேணுமாம், அதுவும் உடனடியா. ஆனா அந்த கோடிகளை விட உயர்ந்தவள் என் பொண்ணு. உன்னை மறுக்கிறதுக்கு அவங்க சொல்ற காரணம்தான் ஜாதகம். காதம்பரி அத்தை பத்தி தான் தெரியுமே உனக்கு. தனக்கு நடந்த எதுவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா நிக்கிறாங்க. யோசிச்சோம், நடக்கல. அதை தூக்கி போட்டுட்டு இயல்பா மாறிடணும். நீ அடைய வேண்டிய இலக்குகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த மணல் மேட்டை நீ கோபுரம்னு நினைச்சு காத்துட்டு நிக்காதம்மா. நீ மணிப்பால் போகிற வழியை பாரு. அவர் ஆறுதலாய் சொல்லிவிட்டு வெளியே வந்தார். ஒருவாறு மகளை சமாதானப்படுத்தி விட்டது போல் மனசு எக்காலமிட்டு கொண்டிருந்தது. ஒரே கடிகாரத்தில் 3 முட்களின் வேலையையும் செய்யும் ஒரே ராட்சச முள் போல ஆளுக்கு ஒரு பதிலை சொல்லிய பதில்களை திறமையாய் கட்டி காத்து கொண்டிருந்தார். முடிந்தளவு சீக்கிரமாய் திருமணத்தை நடத்த வேண்டும். அதற்கு முன்னதாக சுவாதியை மணிப்பாலுக்கு பேக் செய்து அனுப்ப வேண்டும் என்பதே அவருடைய அனுதின வேண்டுதலாயிருந்தது. ஆனால் அவர் போட்ட வட்டத்துக்குள் சிக்காமல் காலம் கண் சிமிட்டி வசீகரனின் முன்னால் அவளை கொண்டு போய்த்தான் நிறுத்தியது. ஒரே மருத்துவமனைதான். இருவரும் சந்தித்துக் கொள்ளும் நேரம் மிக குறைவு. ஒருவரை ஒருவர் சிந்தித்துக் கொண்டு இருந்த நேரத்தில் இயல்பாய் நடந்தது எல்லாம் இப்போது முஸ்தீபுகளும் முன்னேற்பாடுகளையும் கேட்கின்றன. அவள் பணி முடித்துவிட்டு இறங்கி வந்து கொண்டிருந்தாள். அவன் பணிக்காக தன்னை இணைத்து கொள்ள சென்று கொண்டிருந்தான். எம் ஹாஸ்பிட்டல் கொட்டிவாக்கத்தில் கொஞ்சம் பெரிய மருத்துவமனைதான். காரிடரில் ஒரு முனையில் அவனும் மறுமுனையில் அவளும் நிற்க யாரை நோக்கி யார் நீள்வது என்று தெரியாமல் இருவருமே நீண்டு கொண்டிருந்தார்கள். காணாமல் துடிக்கும் இதயம் கண்டதும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டு நின்றது. மைய பகுதியில் வந்து நின்றார்கள். மையமாய் ஒரு பார்வையை தந்தார்கள். முட்டி மோதிக்கொண்டு வந்து நின்ற காதலை தலையில் தட்டி தரை மட்டமாகியது ஈகோ. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.